நல்ல அருமையான, அமைதியானதொரு அகத்தவம் நடத்தி குடுத்தீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இணைப்பில் புதிதாக இணைந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் இனிமையான வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்னைக்கு ஒரு சிந்தனை பார்ப்போம். எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பி. எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பி. எண்ணிட எண்ணிட இனிதே பயக்கும். சோ எண்ணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம். எண்ணிட எண்ணிட இனிதே பயக்கும் அப்படின்றப்போ எந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருக்கிறோமோ அப்போ அது இனிமையையும் நன்மையையும் மட்டுமே பயக்கும். அப்ப நம்ம இணைப்புல இணைஞ்சிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது நல்ல வாழ்த்து திரும்ப திரும்ப நல்ல ஒரு அகத்தவம். இப்ப அமைதியானது ஒரு அகத்தவம் முடிச்சிருக்கோம். இது முடிச்ச அப்புறம் நல்ல ஒரு ஆழ்ந்த வாழ்த்து கொடுத்துட்டே வரும்பொழுது அந்த எண்ணத்திற்கு வலிமை பெற்று நம்ம எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். சோ வாழ்த்து எவ்வளவு நாள் நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நம்ம யார வாழ்த்துறோமோ நம்ம வாழ்த்துறவங்க நம்ம வாழ்த்துறதுக்கு ஏத்த ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது அவங்க அந்த வாழ்த்தோட பயனை அடைஞ்சிருவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு இந்த குட்டி கதை ஒண்ணு தெரியும் இல்லையா? நம்ம மேஜையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேனாவை குழந்தை எடுத்துடக்கூடாதுன்னு ஞாபகமா மேல பீரோ மேல வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புவோம். கிளம்பி வரும்போது பதற்றத்துல பேனாவை பார்ப்போம், பேனா இருக்காது. சரி பரவாயில்ல. அப்புறம் டிராபிக்ல இருப்போம். ஆபீஸ்க்கு போய் வேக வேகமா எல்லா வேலையும் தொடங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நிதானமான மனநிலைக்கு வந்தப்புறம் அப்ப தோணும் இல்லையா, அட நம்ம தானே குழந்தை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மேல வச்சோம், மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமோ அதே ஃப்ரீக்வன்சிக்கு வரும் பொழுது எந்த ஃப்ரீக்வன்சில நம்ம எந்த எண்ணத்தை கொண்டு வந்தோமோ அந்த எண்ணத்தின் விளைவும் அதுக்கேத்த மாதிரி செயல்பாடும் இருக்கும். சோ இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய புது அன்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அகத்தாய்வு தான் பார்க்க இருக்கிறோம். வேதாத்திரிய கருத்துகள் உங்க ஒவ்வொருவர் சார்பாகவும் சிறு உரை நம்ம அருட்செல்வி அம்மா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்றைய நிகழ்வுக்கு போகலாம். இணைப்பில் இணைந்திருக்கும் நம் ஒவ்வொருவர் சார்பாகவும் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சுகன்யா, மிக்க நன்றிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். இந்த இணைப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இளையவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களும் மகிழ்ச்சியும் நன்றிகளும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். உண்மையில் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய புதியவர்கள் வருகை தந்திருப்பது. இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். இன்னைக்கு இறைவணக்கம் பாடின தமிழரசிய நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இணைப்புல அமெரிக்காவில இருந்து மகாதேவி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. சமீபத்துல தமிழரசியின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகம் வந்தது. நல்ல ஒரு இளமை பருவத்துல இருக்க மகனை அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்திய அம்மாவோட உயிர் எங்க இருக்குன்னா அது குழந்தைங்கள்ல தான் இருக்கு. சோ அவங்களால வெளியிலேயே வர முடியல அந்த துன்பத்துல இருந்து. நான் அப்ப சொன்னேன், எனக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும்மா முயற்சி பண்ணி பாருங்க, கொஞ்சம் நீங்க இணைப்புக்கு வாங்க, மன்றத்துக்கு போக முடியாட்டியும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொன்னேன்.
அத உடனடியா ஒத்துக்கிட்டு அவங்க வந்தது பெரிய விஷயம். ஏன்னா இன்னுமே வீட்டுல போய்க்கிட்டே இருக்காங்க. இது நடுவுல நேரம் ஒதுக்கி இன்னைக்கு நமக்கு இறைவணக்கம் பாடி துவங்கி கொடுத்ததுக்கும் ஒரு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அதே போல குரு வணக்கம் லீலாவதி அம்மா பாடி கொடுத்தாங்க. அகத்தவம் சுமத்தி ரொம்ப அழகா நடத்துனாங்க. சுகன்யாவோட ஒரு இதுல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன். அருத்தந்தை சொல்லுவாங்க, எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி, எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும். அது எண்ணிட இனிதே பயக்கும் அல்ல, எண்ணி எண்ணிட, எதை எண்ண வேண்டும் என்று எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும். எல்லாத்தையும் நினைச்சிடக்கூடாது. எந்த விஷயத்த நினைக்கணும், அப்படி ஒரு ஒரு சோகம் இருக்கு, அப்ப நான் என்ன சொல்வேன் தமிழரசிட்ட கூட, அந்த விஷயத்த நினைக்கவே நினைக்காதீங்கப்பா, நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளால மாத்த முடியாது, அதை நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அது போல இன்னைக்கு அப்புறம் ரொம்ப அழகா சுகன்யா ஒண்ணு சொன்னாங்க, தவம் முடிச்சிட்டு நம்ம கொடுக்குற வாழ்த்து பலன் ஆகும். இப்ப நல்ல உயர்ந்த வாழ்த்து கொடுக்கணும். நிச்சயமாமே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இணைஞ்சிருக்கோம். நம்ம இன்றிலிருந்து இந்த ஒரு வாழ்த்தை ஆரம்பிப்போம். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் பலரும் அவதரித்த இந்த புனித பூமியாகிய தமிழ் மண்ணில் வாழ்ந்து வரும் அனைவரும் அறிவில் உயர்ந்து செல்வச் செழிப்பும் உடல் நலமும் மன வளமும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். தமிழ்நாடு வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். தமிழ் மண்ணில் வாழ்ந்து வரும் மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இதை நம்ம இனி தொடர்ந்து வாழ்த்த இருக்கிறோம். ஏன்னா இன்று தமிழகம் போகிற பாதை சரியில்லை. அது ரொம்ப வருத்தத்திற்குரியது. அதை நம்ம எல்லோருமே மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கும். அதனாலதான் இந்த இணைப்புல கூட இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒரு செயலை செய்யணும்னா நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் பணம் தானே அடிப்படையா இருக்கு. அப்ப நல்ல பணம் வச்சிருக்கவங்க வாரி வாரி கொடுங்க. நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைப்பது போல என்ன முடியுமோ அந்த மாதிரி காசுகளை கொடுக்கலாம். அதுவும் மற்றோர், எனக்கு காசும் கொடுக்க முடியாது, பணமும் பெருசா இல்ல, என்ன பண்ணலாம்னா பாரதி வழிகாட்டுறாரு பாருங்க. அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர். இப்ப நம்ம கொடுத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்த்து. இந்த எங்கள் தமிழ் மண் மிக சிறந்து அறிவிலும் உயர்ந்து செல்வச் செழிப்பா இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தவர்கள் தான் நாம். நீங்க கல்லணை, கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை பார்த்து பார்த்து வியக்கிறார்கள், இப்படி ஒரு தொழில்நுட்பமா என்று. கட்டிடக்கலை கூட, தமிழர்களது கட்டிடக்கலை எப்படி முகலாயர்களது கட்டிடக்கலை ஒரு வகையான அம்சம் என்றால், தமிழில் அந்த சிற்பக்கலை சிறந்து வளர்ந்திருக்கிறது. கலைகள் உண்மையில செழித்து வளர்ந்த பூமி நம்ம பூமி. அப்ப மீண்டும் தமிழகம் தன்னுடைய பழைய மகோன்னதமான நிலையை அடையணும் என்று வாழ்த்து கொடுப்போம் நம்ம. அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர். ஒரு மிக உயர்ந்த விஷயத்தை சாதிப்பதற்கு, கொடுப்பதற்கு உங்ககிட்ட காசுகள் கூட இல்லைன்னா கவலையே படாதீங்க. வாழ்க வளமுடன்ற வாழ்த்தை கொடுங்கள். சொல்லிக் கொடுப்பவர் மகாகவி. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். நல்ல உடம்புல வலு இருக்கா, உங்களோட உடல் உழைப்பை கொடுங்கள். மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசீர். பெண்களுக்கு என்ன அழகான அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. மதுர தேமொழி, மதுரம் என்றாலே இனிமையான, தேன் போன்ற மொழியை உடைய பெண்கள் என்ன பேசணும்? இந்த சிறந்த செயல், இந்த தமிழ் மண் தலை நிமிர்ந்து நிக்கணும், தலை சிறந்த மாநிலமாக இந்த புவியில் இது உயர்ந்து வரணும் என்று வாய்ச்சொல் கொடுங்கிற. மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம், பெண்கள் தயவு செய்து கூடினா நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் விட்டுட்டு எத்தனை பேருக்கு நீங்க மனவளக்கலை பயிற்சி கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்மளுடைய அன்பு சகோதரி புனிதா வர முடியல. புனிதா பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு தவ மையம் வச்சு மிக சின்னதா ஒரு துவங்கி இன்னைக்கு 5 பேரை ஆழியாருக்கு பிரம்மஞானம் கூட்டிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப பாராட்டினேன் அவங்கள. அப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும். பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? வாணி பூசைக்கு உரியன பேசியர். வாணி என்றால் சரஸ்வதி, கலைமகள், கல்விக்கு அதிபதி. அப்ப பெண்களது பேச்சு அறிவை உயர்த்தும் வண்ணம் இருக்கணும்.
எதுவும் நல்கி இங்கு எவ்வகையானும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர். எப்படி நிறைவு பண்றார் பாருங்க. ஏதாவது ஒண்ணு செய்வோம் வாங்கப்பா, என்னமாவது ஒண்ணு செஞ்சு இந்த மிகப்பெரிய சாதனையை சாதிப்போம். நாம் அனைவரும் இன்று நமக்கு இங்க அமெரிக்காவில இருந்து இணைஞ்சிருக்காங்க, கனடாவில இருந்து சர்வமா வந்திருக்காங்க. இயன்ற பொழுதும் அனைவருக்கும் தமிழ் தாய்மொழியா இருக்கு. அப்போ இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த நம் ஒவ்வொருவருக்கும் இது பொறுப்பும் கடமையும் ஆகும். நமது தமிழ் மண் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு உண்டானது எதையாவது ஒண்ணு நம்ம செய்யணும். எதையாவது என்றால் என்ன செய்வது? அறிவை உயர்த்துவதற்கு உண்டான வழி. யாரோட அறிவையும் உயர்த்துறதுக்கு நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அறிவை உயர்த்திக்குவோம். அதுவே சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் நம் அறிவை உயர்த்தி கொள்வோம். தொடர்ந்து தொடர்ந்து இந்த வாழ்த்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா உண்மையில் சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் விஞ்ஞானிகளும் அவதரித்த இந்த தமிழ் மண் தலை சிறந்து விளங்கணும். இந்த மண்ணில் வாழும் மக்கள் அனைவரும் அறிவில் உயரணும், செல்வச் செழிப்பாக உடல் நலத்தோடு மன மகிழ்ச்சியோடு வாழணுங்கிற வாழ்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுப்போம். அது சுலபமாக சாதிக்க முடியும். அதனால இணைப்புல இணைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி, நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய அம்மா லீலா சுந்தர் அம்மாவுடைய பெண் அன்பு மகள் நாளைக்கு CA எக்ஸாம் எழுதுறாங்க. அக்ஷயா இன்டர் எழுதுறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அனைவருமே ஒரு நொடி கண்களை மூடி தவநிலைக்கு நாளைக்கு CA இன்டர் எக்ஸாம் எழுதுகின்ற செல்வி அக்ஷயா அவர்களை வாழ்த்துவோம். அக்ஷயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்க வளமுடன். அக்ஷயா அவர்களது ஒளிமயமான எதிர்காலம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப செல்வராணி அம்மா சொல்லியிருக்காங்க, மதுரை அன்பர்களை இணைப்பில் இணைத்தமைக்கு நன்றி என்று. அதே போல கௌரியும் புதிய அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு புதியவர்கள் கூடியிருக்கிறோம். இது ஒரு துவக்கம் தான். நிச்சயமாக இது தொடர்ந்து தொடர்ந்து நமக்கு பலன் தரணும்னா இணைப்புல தொடர்ந்து இருங்க. ஒவ்வொரு வாரத்திலும் நீங்களும் பேசுறதுக்கு பேர் கொடுங்க. உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக இதை பயன்படுத்திக் கொள்வோம். அனைவரும் இணைந்து அறிவில் உயர்வோம். அதற்கு எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் பிரார்த்தித்து இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன். இதை பொறுமையோடு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. இன்று நம்மளுக்கு முதலாவதா பேச இருக்கிறாங்க அன்பு சகோதரி செல்வராணியை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. செல்வராணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க நான் பேச இருக்க தலைப்பு நற்பண்புகள்ல ஒரு 2 தலைப்பு எடுத்திருக்கேன். அதுல நிறைய இருக்கு. அதுல சுயநலமின்மையும் எதிலும் நல்லதையே காணுதல், 2 பத்தி நான் இன்னைக்கு பேச இருக்கேன். நேரம் கருதி நான் அதை சுருக்கமாவே சொல்லிடுறேன். சுயநலங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே நிறைந்த ஒன்றா இருக்கு. நம்ம அந்த பழக்க வழக்கங்களை கூட நம்ம தாய் தந்தையர்களிடமிருந்துதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்படுது. ஏன்னா ஒரு பெற்றோர்கள் தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். எப்பவுமே நம்மள பார்த்துதான் குழந்தைங்க அந்த செயலை செய்யறாங்க. அடுத்தவருக்கு உதவி செய்யற மனப்பான்மை கூட நம்ம ஒருத்தர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாம அவரோட தேவை அறிஞ்சு நம்ம அதை பூர்த்தி செய்யும் போது அதை வளர்ற குழந்தைங்களும் பார்த்து அதையே செய்வாங்க. இப்ப நான் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பக்கத்துல கேக்குறாங்கன்னா நான் எடுத்து கொடுக்கறத பார்ப்பாங்க. அதே போலதான் யாராவது வரும்போது ஒரு தண்ணீர் மொண்டு கொடுக்கறதோ சரி, அந்த பழக்க வழக்கங்களையும் சரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்கிறாங்க.
அது மாதிரிதான் எந்த ஒரு பொருள் கொடுக்கவும் சுயநலமின்றி வாழ்வதற்கு நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. இப்ப பல்வேறுபட்ட சமுதாய அமைப்பு பாத்தீங்கன்னா மக்களின் பண்பாடும் அறிவு நிலைகள் வந்து சூழ்ந்து வச்சுக்கிற வாழும் மனிதர்கள் தன்மை வந்து எப்படி இருக்குன்னா பொருளை வந்து ஈட்டிக்கிறதுல தான் இருக்கு. நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதிக பொருள்கள் மீதும் அந்த நாட்டங்கள் அதிக செலுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா காலத்திலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கிடைக்கும் ஒரு அப்படிங்கிற உறுதியின்மைக்காக மட்டும்தான் உறுதியின்மை அவங்களுக்குள்ள ஏற்பட்டுருது. அதனாலதான் வந்து அந்த சூழ்நிலையில் வாழும் மனிதர்கள் வந்து துன்பமின்றி சிக்கலின்றி நிறைவோடு அமைதியோடு எல்லோரும் வாழ வேண்டும் அப்படிங்கறத நினைக்காதனாலதான் தனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற ஒரு பற்றை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அவளுக்கிடையே வந்து தானும் வாழ வேண்டும் என்று கருதுவது மிக குறைவே. இந்த துன்பமின்றி சிக்கலின்றி நிறைவோடு அமைதியோடு வாழணும் அப்படின்னு மற்றவங்களையும் நினைக்கணும், நாமளும் அப்படி நினைக்கணும். அப்பதான் தன்னை மட்டுமே தன்னலத்தை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படுவதே கட்டாயமாகி வருகிறது. அவங்களோட கருத்தை மட்டுமே முன்னிறுத்தி செய்யறாங்க. இப்ப மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எதிரிகராக இருந்தாலும் அவரும் மனம் திறந்து வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் அப்படின்னு. எதிரியா நமக்கு நிறைய தீங்குகள் அவங்க இழைத்திருந்தாலும் கூட தக்க சமயத்துல போய் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு முடியாத தருணத்தில் இருக்காங்கும் போது நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்து அவர்கள் செய்த தவறு வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு உணர்வாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்காங்க, இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு அவங்களே வந்து அவங்க மனசாட்சிப்படி இருந்து அந்த தவறை வந்து அடுத்தவங்களுக்கு இழைக்காம இதை வந்து செயலாற்றுவதற்கு ஒரு மிக்க பலனா இருக்கு. இந்த சுயநலம் இல்லாம நம்ம செய்யற உதவிகள் வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே அறிவின் அகன்ற நிலையில்தான் நாம தேவைகளோடு பிறருக்கு தேவைகளையும் மதித்து இன்ப துன்பங்களை வந்து இயல்பறிந்து நற்பயணம் கருதி செயலாற்றும் பண்பே சுயநலம் இன்மை. நற்பண்புகளை வந்து சுயநலம் இன்மை சொல்லி சொல்றாங்க. தன்னலத்தை மட்டுமே முன்வைத்து உடல் வலிமையும் அறிவையும் பயன்படுத்துவது விலங்கின செயலாகும். ஏன்னா ஒரு விலங்கு பாத்தீங்கன்னா இன்னொரு விலங்கை வந்து அடிச்சு சாப்பிடுற குணம் கிடையாது. ஆனா மனிதனுக்கு வந்து 6வது அறிவு, சிந்திக்கும் அறிவை கொடுத்திருக்காங்க. அதை செய்தா அவங்களுக்கு வலி, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தணும். அந்த வலி வந்து எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஏன்னா அனுபவபூர்வமாக வளர்ந்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு படிநிலைகளிலுமே நம்ம வந்து பல துன்பங்களை வந்து அனுபவிச்சிருப்போம். அது மாதிரியே ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது துன்பத்தை அறியக்கூடிய 6வது அறிவு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. பிறர் உதவியால் வாழ்ந்து வரும் மனிதனுக்கு பிறருடைய வளமும் மிக முக்கியமானது. பிறர் உதவியால் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்க உதவியால் நம்ம படிச்சு முன்னேறி வரோம்னா அவங்கள வந்து நம்ம என்னைக்குமே அந்த தக்க சமயத்தில் உதவி செய்ய நம்ம மறக்க கூடாது எப்பவுமே. இது மட்டும் சொல்லாம பிறருக்காகவே வாழ வேண்டும் என்ற உண்மை பேரறிவால் மனித வாழ்வில் இயல்பாக வேண்டுமெனில் உடல், உயிர், மனம், இயற்கை ஆகியவற்றை ஒவ்வொன்றுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பிறருக்காகவும் வாழணும். நான் அம்மா சொன்ன மாதிரி நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும், நாம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சுயநலமோட நம்ம இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்துக்கு நாம பிறந்துட்டோம், இந்த சமுதாயத்தாலதான் நம்மளும் இருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டுதான் நம்ம போகணும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு, நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனா இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் நினைச்சிருக்கேன் நிறைய தடவை, எல்லாரும் பேசும்போது எந்த ஒரு தடையும் இல்லாம பேசுவாங்க. ஏன்னா அம்மா அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, பேச பேசதான் அந்த பழக்கங்கள் வரும்னு. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட இந்த பேச்சும் பாத்தீங்கன்னா அதிக தடவை அந்த சிந்தனை உரைகள் இந்த மாதிரி செலுத்தும் போதும் பொதுவான கூட்டு தவங்கள், மௌனம் இதெல்லாம் போக போக இன்னும் நம் ஆழ்மனதுல வந்து குருவானவர் நமக்கு ஆசீர்வதிப்பதை நம்ம நல்லா உணர முடியுது. அவர் நம்முடன் நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா போதும்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பிடிப்பு இருந்தால் நிச்சயமாக நமக்கு அது நல்லாவே அமையும். உடல், உயிர், மனம், இயற்கை ஆகியவற்றை ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளணும். இந்நான்கையும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அறநெறி இயல்பாகிவிடும். இந்த உடலும் உயிர் மனம் இதை பத்தி நமக்கு தெரியும், கலந்துகிட்ட இருக்கவங்களுக்கு தெரியும் உயிரை பத்தியும் உடலை பத்தியும். அதை வந்து நம்ம ஏன் அறநெறிகளை வந்து இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3ஐயும் கடைபிடித்து நம் வாழ்க்கையில
வாழும் போதுதான் அந்த இறைநிலையே அடைய முடியும். ஏன்னா இப்ப தவத்துல உட்கார்ந்த உடனே தவம் இருந்தா இறைநிலை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டாலும் போய் தவத்துல உட்கார்ந்துட்டா நமக்கு எல்லா இதுவுமே போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை இதை மூன்றும் நம்ம வந்து சரியாக நடத்தி கொண்டாதான் அந்த இறைநிலையான வாய்ப்படியே நமக்கு கதவு திறக்கும். அப்போதான் நம்மளால தவம் வந்து ஒரு மனதாக அமர்ந்து இந்த தவத்தை நம்மளால் செய்ய முடியும். அப்பதான் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும், இறைநிலையும் அடைய முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பத்தி நம்ம பார்க்கணும். இரண்டாவதா, எதிலும் நல்லதையே காணுதல் வேண்டும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் சந்திக்கிறோம். நம் மனதை வந்து இன்ப துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கு. மனிதன் எப்போதுமே அமைதியோடு இருக்க வேணும்னா அன்றாட வாழ்க்கையில் அவற்றை எல்லாம் நினைவு கூற வேண்டும். பிறர் மனிதர் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். எடுத்துக்காட்டாம அடுத்தவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்காமலும் இருக்கணும், நல்லதை மட்டுமா நினைக்கணும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு பேருந்துல ஏறும்போது பெரும்பாலும் எதுக்காக எல்லாரும் ஏறுவாங்க? ஒரு வேலைக்கு போறதுக்காக ஏறுவாங்க. பலதரப்பட்ட மக்கள் பயணம் செய்யறாங்க. குழந்தைகளை சுமந்து செல்பவரும் இருப்பாங்க, தாய்மார்கள், முதியோர்கள். அது மட்டும் இல்லாம தீய குணங்களை படைத்தவர்களும் அதுல வருவாங்க. பலவிதமான நிலையில் வரும்போது ஒரு ஓட்டுநரும் நடத்துனரும் அவர் வந்து பல நபர்களை வந்து கடந்துதான் வந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம இடர்பாடு ஏற்படாம மகேஸ்வரர்கள் சொல்வார் இல்லைங்களா, நம்ம ஒரு பேருந்துல ஏறும்போது கூட சரியான பில்லரை வச்சுட்டுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டென்ஷன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு பேருந்துல போகும்போது கூட அவங்க மனநிலையை புரிந்து நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏறணும். இதே ஒரு ஊனமுற்றவர்கள், முதியோர்கள், குழந்தைகள் இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து வழிவிட்டு அவங்களுக்கு அமர்றதுக்கு கொடுக்கணும். இப்ப நிறைய பேருந்துல பாத்தீங்கன்னா சின்ன வயதுக்காரங்களே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா வயது முதிர்ந்தவர்கள் வரும்போது எழுந்திருக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியே வளர்க்கணும். ஒரு பெரியவர்கள் வந்தா எப்படி இருக்கணும், ஒரு பேருந்தில் போனா, ஒரு சமுதாயத்துக்குள்ள வெளியில போனா எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம வீட்டுல இருந்து நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் அதை வந்து பழக்கம் வழக்கமாக மாறும். அது போலதான் எல்லாரும் நடந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி. ஒரு கதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஒரு பாம்பு ஒண்ணு போகுது. அதை பார்த்ததும் ஒரு குரங்கானது வந்து அதை வந்து பிடிச்சுக்குது கையில. அந்த கையில பிடிச்சுக்கிட்டு அந்த அது நினைச்சுக்கிற உயிர் பயத்துல வந்து யாராவது காப்பாத்துவாங்களான்னு உறவினர்கள் எல்லாருமே வராங்க. வந்து பார்த்துட்டு அவ்வளவு பெரிய நச்சான பாம்பை இது கையில பிடிச்சிருக்கு, நஞ்சு உள்ள பாம்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி போயிடுறாங்க. அந்த குரங்குக்கு ஒரே பயம், உயிரின் மேல பயம். பிடிச்சிட்டோம், என்னடா பண்றதுன்னு விட முடியல, ஒரு பயத்துல இருக்கு. அப்ப வந்து ஒரு முனிவர் வரார். அதை பார்த்துட்டு அந்த பாம்பை பார்த்துட்டு கையில இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த கையில விட்டுட்டா அது என்னை கொத்தாதா, விட்டுட்டா எனக்கு கடிச்சிருந்தா அப்படின்னு. அதை நீ பிடிச்சதுமே அது இறந்து விட்டது, அது நீதான் வச்சிட்டு இருக்க, அதை இறக்கி விட்டுட்டுன்னா உன்னை ஒண்ணும் பண்ணாது, அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த குரங்குக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. இது போலதான் தேவையில்லாத ஒரு பல விஷயங்களையும் நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் கையில வச்சுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டோம்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அனைவருமே வாழ்க்கையில இன்புற்று இருக்கும். வாழ்க வளமுடன். படுத்தே இருப்பவனுக்கு வந்து பாயே பகையாகும், பேசியே திரிபவனுக்கு வாயே பகையாகும். பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம், வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம். கண்ணீரில் கரைப்பதை விட புன்னகையில் கலந்து விடுங்கள். நம் கவலைகளை நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம் இல்லத்தில் இறை ஆற்றல் பெருகி பாதுகாப்பு அளிக்கட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிம்மா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். செல்வராணி அம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நற்பண்புகள், நல்ல அருமையான தலைப்பு, தெளிவான விளக்கங்கள், ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. அந்த கதை கூட ரொம்ப அழகா இருந்தது. நல்லதை எடுத்துக்கொண்டு அல்லதை விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்முடைய நற்பண்புகள் வந்து சிறந்து விளங்கும். அந்த நிறைவா ஒரு கவிதை சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன்மா.
உங்களுக்கான நன்றிங்கம்மா. கருத்துக்கள் அருட்செல்வி அம்மா தராங்க. வாழ்க வளமுடன் தான். வாழ்க வளமுடன்மா. செல்வராணி பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். நம்ம இதுதான் நன்றிங்கம்மா. எதிர்பார்ப்போம். ஒவ்வொருவரும் நல்ல அறிவுல உயர்ந்து வரணும்னு ரொம்ப அழகா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கப்பா. நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளா வரணும்னு எதிர்பார்க்காத அம்மா அப்பாவே கிடையாது. அதற்கு அழகான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. நான் சுயநலம் இல்லாமல் இருந்தால்தான் அதை பார்த்து வளர்கிற என் குழந்தை சுயநலம் இல்லாமல் வளரும். நான் யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்கறத பார்த்து வளர்கின்ற குழந்தை தான் ஒரு சின்ன தண்ணி மொண்டு கொடுக்கறதோ ஏதாவது செய்யும். இது ரொம்ப அற்புதமான செய்திமா. ஒவ்வொருவருமே குழந்தைகளுக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டாக வாழணும். அதே போல நல்ல அழகான உங்க கதை, நீங்க எடுத்துக்கொண்ட விஷயம், அதை தெளிவாக விளக்கிய விதம் எல்லாமே ரொம்ப அருமைப்பா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இத்தருணத்தில் தமிழரசி அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஆமா, நான் சொல்லணும். அதே குழந்தை மதுஸ்ரீயும் எக்ஸாம் எழுதுறாங்க. செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருதுன்னாங்க. மதுஸ்ரீயவும் நம்ம வாழ்த்திடலாம். மதுஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்க வளமுடன். அடுத்தது இப்ப மகாதேவி பேச இருக்காங்க. வாங்கப்பா மகாதேவி. எனக்கு மகாதேவி கிட்ட ஒரு பெரிய வியப்பு. மகாதேவி இப்ப அமெரிக்காவில இருந்து இணைஞ்சிருக்காங்க. காலை நேரம் அவங்களுக்கு எவ்வளவோ பணிகளுக்கு இடையிலும் ரொம்ப ஆக்டிவா பங்கெடுத்துக்கிறது மகாதேவி தான். மிகப்பெரிய பாடல் எல்லாம் இன்று நான் நிறைவு பெற்றேன் எல்லாம் ரொம்ப அழகா பாடுவாங்க. மகாதேவிக்கான நேரம் இது. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா வாய்ப்புக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் உங்கள்ட்ட எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பப்படுறேங்கம்மா. அதுல எப்படி இருக்குதோ இறைநிலை என்ன சொல்ல வைக்குதோ அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்கம்மா. தயவுசெய்து அனைவரும் பொறுத்தருள்க. இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு மறுபிறவின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அதர் சைடுன்னு நீங்க சொல்வீங்கம்மா. சோ அதர் சைட்ல யார் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. மன போராட்டத்தை தான் நான் இங்க கொட்டறதுக்கு விரும்புறேன். என்னன்னா எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு 10 வயசு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அன்னைக்கு அவர் இறந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடல. அதுக்கப்புறம் அந்த அவருக்கு நம்ம அருட்காப்புலாம் கிடைக்கல. சோ அதனால ஒரு திடீர் சம்பவம். ஆனா அது என் மனசுல ஆழ்ந்து பதிஞ்சு அது என்னமோ தெரியல. இப்போ கொஞ்சம் காலமா அதே எனக்கு அடிக்கடி ஏதாவது யாருக்கா ஆயிடுமோன்ற ஒரு பயம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு மேலயும் சங்கல்பம் போட்டுட்டே இருந்த பலன் தான் இன்னைக்கு 2 காரும் நடுவுல இதுவாயிட்டு இருக்கும். ஆனா அந்த அருட்காப்பின் பலன், அந்த சங்கல்பத்தின் பலன் நல்ல காப்பாத்தி கொடுத்துச்சு, தப்பிச்சுது. இன்னைக்கு நான் பேசுவேன் அப்படின்ற அந்த கற்பனை வச்சிருந்தேன். அம்மா நேத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா பொறுப்பும் கடமையும் பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா அதுக்கும் மேல இது கொஞ்சம் ரொம்ப ப்ரையாரிட்டியா இருந்ததுனால இப்போ மகரிஷி இன்பத்தும் துன்பத்தும் இயற்கைக்கும் கற்பனைக்கும் சிந்தித்தே வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த சம்பவத்தை நான் என்னோட அறிவுபூர்வமா நான் மாத்தி நினைக்கிறேன். இல்ல அப்பா ஹெல்மெட் போடல, அன்னைக்கு என்னவோ அந்த ஒரு சூழ்நிலை, பஞ்சபூத நவக்கிரதம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அப்புறம் அருட்காப்பு தெரிஞ்சிருக்காது, சங்கல்பம் தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்துல மகரிஷி அவருக்கு கிடைச்சிருந்தாரு கண்டிப்பா அது நடந்திருக்காது. ஆனா நம்ம இப்ப மகரிஷினுடைய பாதுகாப்பு வளையத்துல இருக்கோம். இது சொல்லும் போது அதை உணர்வு பூர்வமா உணர்ந்து அந்த கற்பனை பண்ணணும். இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, இன்பம் துன்பம், அடுத்தது இயற்கை கற்பனை. சோ இயற்கையை நம்ம உணர்ந்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் த லா ஆஃப் நேச்சர். அப்புறம் கற்பனை விஷுவலைசேஷன் நல்ல விதமா எண்ணிட இனிதே பயக்கும். அப்போ என்ன எண்ணணும், அந்த நலம் மீதும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. சாத்தான் எண்ணம் வர செய்யும், அது இயல்பு. அந்த அந்த எண்ணம் எனக்குள்ள இன்னும் இருக்குன்ற இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்கு அதுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு அதை அமுச்சு விட்டுறணும், வராத திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நல்லதையே கற்பனை பண்ணணும்.
விஷுவலைஸ் பண்ணும். தமிழரசி அம்மாக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா மகரிஷி வந்து பிறர் மரணத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் வருந்துபவர்கள் பலர். இறப்பதற்குத்தான் ஒவ்வொருவரும் பிறக்கின்றோம். அவரவர்கள் உலக கணக்கு தீரும் போது மரணம் என்ற நல்வரம் கிடைக்கின்றது. ஒரு ஜீவனின் துன்பங்கள் அனைத்துக்கும் முடிவான இடம் மரணமே. அது தெய்வீக ஒழுங்கமைப்பின் கீழ் நிகழ்கின்றது. அந்த பேராட்சியின் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கமைப்பின் திட்டத்திலோ சட்டத்திலோ குறுக்கிடுவதற்கு அல்லது தவறு காண்பதற்கு நாம் யார்? அப்பேரியக்க தொடர்களம் என்னும் பிணைப்பில் இணைந்துள்ள ஒரு சிறு சங்கிலிதானே நாம் ஒவ்வொருவரும். நமக்கு கணக்கு தீர்க்கும் நாள் வரும் வரையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தையின் மரணத்தை நினைந்து பெற்றோர்கள் இடைவிடாது துயரடைகின்றார்கள், கவலை அடைகின்றார்கள். ஏன்? அதனால் என்ன பயன்? வினைப்பயனே மனிதனின் பிறப்பாகும். வினை முடிந்த பின் வேறு பழி சுமை ஏற்காது தூய்மையோடு ஒரு ஆன்மா முடிவெய்துவதே குழந்தை பருவத்தில் ஏற்படுகின்ற மரணமாகும். பெற்றோர் வினையின் விளைவே பிள்ளை. அவ்வினை முடிவை காட்டுவதே குழந்தையின் மரணம். இவ்வுண்மையை உணர்ந்து மரணத்தால் ஏற்படும் பிரிவை தாங்கிக் கொள்ள வேண்டும். உணவு கொடுத்தோம், வளர்த்தோம், பொருள் உதவி செய்தோம் என்பனவற்றால் விளைந்த நட்பு உணர்வு அவற்றிற்கு உரியவர்களின் மரணத்தால் விளையும் பிரிவை தாங்க முடியாமல் துன்பம் அளிக்கும். எனினும் இயற்கையின் ஒழுங்கமைப்பு என்ற பெரும் சக்கர சுழலின் விரைவை நீதியை நினைந்து அதற்கு மதிப்பளித்து பிரிவாற்றாமை என்ற மனநிலையை சமம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். சிலர் சில சமயங்களில் ஏற்படும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளை கண்டு அதனால் ஏதேதோ விளையும் என கற்பனை செய்து வருந்தி கவலை கொள்வார்கள். எந்த நிகழ்ச்சியானாலும் என்ன, முடிந்தவரை ஏற்று கடன் ஆற்றுவோம். பின் அதனால் என்ன விளைந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். இந்த மனநிலையில் உறுதி பூண்டால் கவலை என்னும் உளநோய் கூண்டோடு ஒழிந்துவிடும். சோ இப்ப ஏற்பு திறன் வேணும். படி ஏற்பு திறன் நம்ம நிறைய வளர்த்துக்கணும். இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை மறுபிறவி கொடுத்த அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு சொல்லுவாங்க. சோ தெய்வத்தை வந்து நம்ம நன்றி உணர்வோட சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, வீடு கொடுத்ததுக்கு நன்றி, அப்படின்ட்டு இந்த குளிர்ல தாங்கி கொள்றதுக்கு நன்றி, அத்தனையும் நம்ம நன்றி 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 சொல்ல நம்மளுடைய பாதுகாப்பு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும். சோ இப்போ வந்து மனமது செம்மையானால் மந்திரம் வந்து ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேக உணர்வும் இருக்குது கூடவே, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு. சோ இப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த மனமது செம்மையாகும் முறை மந்திரம் வந்து ஜபிக்க வேண்டும். மந்திரம் மகா மந்திரம் மகரிஷி கொடுத்தது வாழ்க வளமுடன். அதை நான் வந்து சொல்லிட்டே இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். பஞ்சபூத நவக்கிரகத்தை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா காலையும் மாலையும் அப்படியே ஒரு இதுபடி ஒரு மண் சக்தி எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் ஒத்துமுதமாக சாதகமாக அமையுமாக, அதோட அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு செகண்ட்ல நினைச்சு சொல்லணும். சோ இதெல்லாம் வந்து செயல் விளைவு தத்துவத்தபடி நடக்குது. அந்த நம்ம வந்து இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்ற குறை எனக்கு உணர்ந்து திருந்தி அந்த அதர் சைடும் பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. சோ பலமே வாழ்வு, எழுமின் விழுமின், லட்சியம் அடையும் வரை அயராது உழைமின். விவேகானந்தர் சொல்லியிருக்கிறது போல நம்மளுடைய லட்சியம் என்ன? முழுமை பேர் அடைதல், இறை உணர்வு பெறுதல். அதுக்கு ஏற்புத்தன்மையும் நன்றி உணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இணக்கத்தன்மை அப்போ வந்துரும். சோ அமைதி வரும். நம்ம மகரிஷி கொடுத்த அத்தனையுமே மகா மந்திரங்கள். நம்முள் அமைதி நிலவட்டும்னு சொல்லுவாங்க தவத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதெல்லாம் உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதுக்கு வந்து ஈடு இல்லாத பயன் வரும். முன்னாடி பேசினவங்களுக்கும் சுயநலம் இல்லாமல் வளரும் குழந்தைகள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அடுத்தது வந்து அறிவில் உயர்வு பெறணும். தவம் வந்து பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நினைக்கணும்ன்றது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை சம்பவம் நல்லா பாடம் கத்து கொடுத்துச்சு. ஏன்னா நல்ல விஷயங்கள் செயலுக்கு வர்றது கொஞ்சம் தாமதமாகும். பட் ஆனா இந்த மாதிரி எந்த தேவையில்லாதது அல்லவை வந்து அகன்றே ஆகணும்.
அதனாலதான் என்னமோ தெரியல, மகரிஷி கூட தவத்துல வந்து முடிஞ்ச உடனே கடகடன்னு அடுத்து ஒரு செகண்ட் அப்படியே ஸ்பீடப்பா பண்ணிடுவாங்க, அந்த ப்ராசஸ் முடிச்சிடுவாங்க. சங்கல்பம், வாழ்த்து, அடுத்து ஒரு செகண்ட் கூட அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அந்த டைம்ல வரவே விடாதபடிக்கு அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். சோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகலானேன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எப்பெல்லாம் முடியுதோ நம்ம அப்பெல்லாம் வந்து உலகை வாழ்த்துவோம், தன் வாழ்த்து எல்லாம் பண்ணிப்போம். நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம திரும்ப வந்து கேட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு, வேலையாட்கள். நான் இந்தியால இருந்தப்போ ஏன்னா இங்க வந்து எல்லா வேலையும் நம்மளே செய்யும் பொழுது பாதி அலுவலக வேலைகள்லாம் வந்து பண்ண முடியாம போயிடுது. பாத்தீங்கன்னா அப்போ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அங்க கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். அவங்கள வந்து மனசார அடிக்கடி அவங்களுக்கு பாராட்டும், வந்து பொருளுதவியும் நம்மளால முடிஞ்சதை அடிக்கடி செய்துட்டே இருக்கணும்ன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்றாங்க, டைம் சேவ் பண்றாங்க, எவ்வளோ விஷயங்கள். அதனால வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் கூட வந்து சேவ் பண்றாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நன்மைகள் நமக்கு அவங்க வந்து ஒரு குடும்ப உறுப்பினரா செய்து தராங்க. அது ஒண்ணு. சோ இப்போ இது எல்லாத்தையும் நான் உணர்ந்து திருந்தி வாழணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேன். அடுத்தது மகரிஷியுடைய அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆத்திச்சூடி, மகரிஷியினுடைய ஆத்திச்சூடி சொல்லி நிறைவு செய்திக்கிறேன். அன்பாய் இருப்போம், ஆசையை சீரமைப்போம், இன்சொல் பேசுவோம், ஈதல் பழகுவோம், உடற்பயிற்சி செய்வோம், ஊக்கத்துடன் உழைப்போம், எளிமையாய் இருப்போம், ஏற்றம் போற்றுவோம், ஐயம் தெளிவோம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், ஓதி உணர்வோம், ஒளவை மொழி நடப்போம் அப்படின்னு சொல்லி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன் மகாதேவி. ரொம்ப அற்புதம்ப்பா. பொறுப்பும் கடமையும் பேச நினைத்து இன்று சொந்த வாழ்க்கை அனுபவம் அதை விட முக்கியம், எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் நினைச்சது. ரொம்ப அழகா சொன்னீங்க, எண்ணி எண்ணணும்னுட்டு. சோ எல்லாருடைய மனதிலும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பயம், வேண்டாத எண்ணங்கள், அதுவும் மிக நெருங்கிய உறவினர்கள் மேல வந்து நம் காட்டுகின்ற அதிகப்படியான அன்பு அக்கறையினால ஒரு பய உணர்வு தோன்றுவது இயல்புதான். அதை எப்படி வரவிடாம நம்ம வந்து மகா மந்திரமான வாழ்க வளமுடன் அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு கொடுக்கிறது. இந்த பஞ்ச பூதங்களும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவருக்கும் உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தணுங்கிற பிரார்த்தனை. வாழ்க வளமுடன். இது எல்லாமே மிக சிறப்பா இன்னைக்கு எடுத்து சொன்ன மகாதேவிக்கு வாழ்க வளமுடன்மா. ரொம்ப மகிழ்ச்சி மகாதேவி. அதுவும் வந்து நம்முடைய அன்பு சகோதரி தமிழரசிக்கு வந்து நீங்க எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. உண்மை அதுதான். இது வந்து ஆறுதலே சொல்ல முடியாத ஒரு துன்பம். ஆனா அதற்கு வந்து நீங்க அருட்தந்தையோட அந்த கட்டுரையை அழகா எடுத்து காட்டி, எப்படி வந்து ஒரு குழந்தை என்பது பெற்றோரது வினை தொடர். அப்ப அந்த குழந்தையின் மரணம் என்பது பெற்றோரது வினை முடிவை குறிக்கிறது. அப்ப இதற்காக வருத்தப்பட வேண்டாம். இன்னும் சொல்ல போனா இது இயற்கையினுடைய ஒரு சட்டத்தில், ஒழுங்கமைப்பில் இறை நீதியினுடைய விளைவாக வந்த ஒரு தீர்ப்பு. இத பிழைன்னு யார் சொல்ல முடியும்? அருட்தந்தை அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களும் என்றும் எடுத்தாடும் காய்கள். பீய்த்து எறிவான், இடம் மாற்றி வைப்பான், பிழை என்று பேசுதற்கு பிறந்தோர் யார் பேருலகில்பர். பீய்த்து எரிஞ்சிட்டான் இன்னைக்கு தமிழரசியோட பையனை. என்ன பண்ண முடியும் நம்மளால? பிழை என்று சொல்ல முடியுமா? அது அழகா சொன்னாங்க மகாதேவி. தலை வணங்கி இறைவனது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் துன்பம் சுமை வந்து குறையும். எப்பொழுதுமே மகரிஷி சொல்லுவாங்க, இறை நீதியில் விளைவுகள் தான் வருது. இந்த விளைவுக்கான செயல் என்றோ நடந்து விட்டது. விளைவை பார்த்துட்டு ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நொந்து கொள்ள நம்ம இன்னும் இறைவனிடம் இருந்து தூர போகிறோம். அந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ், முதல்ல ஏத்துக்கோங்க, இதுதான் இறைவன் எனக்கு இன்று வழங்கி இருப்பது.
இதற்கான செயல் என்றோ நடந்து விட்டது. இப்ப இந்த விளைவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் நான் செய்யக்கூடிய அல்லது என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் சரியாக நடந்து கொள்வேன். இதுதான் செய்ய முடியும். சஞ்சித பிராரப்த கர்மத்தை யாராலும் மாத்த முடியாது. ஆனா ஆகாமிய கர்மம் நம்ம கையில தானே இருக்கு. அதைத்தான் அருட்தந்தை சொல்லுவாங்க, நல்லா அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப அழகாக மகாதேவி நிறைய கருத்துக்களை இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சுகன்யாவுக்கு நெட் கனெக்ஷன் சரியா இருக்காமா? இல்லன்னா நான் கூட நிறைய பண்ணிடுறோம். ஆமாமா, இப்ப தெளிவா இருக்குமா? இப்ப நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையானது ஒரு உரை கொடுத்தீங்க மகாதேவி அம்மா, செல்வராணி அம்மா. ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பானது ஒரு உரை கொடுத்தீங்க. மகாதேவி அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஸ்பீச்சையும் விட்டுட்டு அவங்களுடைய இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே பெரிய ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சோ நாளை பார்த்தோம்னா இன்று நடந்த இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் பேசுனதை வச்சு நீங்க கேள்விகள் கேட்கலாம். இல்ல அப்படின்னாலும் உங்களுடைய அனுபவங்களை நாளைக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம். சோ நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிடங்கள் உங்களுடைய அனுபவங்கள் பகிரலாம். இல்ல உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கேட்டுக்கலாம். சோ அதற்கு தயாராக வந்துருங்க. நிறைவாக நம்ம வேதாத்திரிய பாடல் பாட விருப்பம் இருக்கிறவங்க கைகளை உயர்த்தலாம். இல்ல அப்படின்னா அன்மியூட் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வேதாத்திரிய பாடல் பாட விருப்பம் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. சரிம்மா, நீங்க பாடுங்கம்மா. தாராளமா பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பலகடவுள் பழக்கம், ஒலித்து உண்மை ஒன்றை வழிபடுதல், போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. வாழ்க வளமுடன் கண்ணா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுலோச்சனாமா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், நீங்க முன்னையே கேட்டிருந்தீங்க, நான் மறந்துட்டேன். சரிங்கம்மா. அடுத்து உலக நல வாழ்த்து கௌரி அம்மா, நீங்க பாடலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. இடையில ஏதாவது கட் ஆயிடுச்சுங்களாம்மா? சவுண்ட் கேட்காம போயிடுச்சா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கு. பரவாயில்லைங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நாளை காலை 6 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் நம்ம பெண்கள் இணைப்பு இருக்கு. இதே இணைப்புல தான் நம்ம இணைவோம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதுலயும் இணையலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நாளை இரவு 8 மணிக்கு இதே இணைப்புல நம்ம கலந்துரையாடல்ல சந்திக்கலாங்கம்மா. அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்பா. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அண்ணா சௌந்தரராஜன் அண்ணா இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ண முடியுமா உங்களுக்கு? நான் சௌந்தரராஜன் ஐயா பத்தி ஒரு குறிப்பு கொடுக்கிறேன். ஐயா அவர்கள் முதுநிலை பேராசிரியர். இங்க வந்து சேலம் பக்கத்துல இருக்க ராசிபுரம் அறக்கட்டளையினுடைய தலைவர் பொறுப்பும் வகிக்கிறாங்க. வேதாத்திரிய கருத்துக்களில் ஆழ்ந்த அறிவுடையவர்கள். அவரால் நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து பின்பற்றினாங்க. மேபி அவருக்கு இன்னைக்கு அன்மியூட் பண்ண முடியல. பரவாயில்லப்பா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்மா. செஷன் எண்ட் பண்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அனைவரும்.